வணக்கம், வணக்கம். அருமையான சகோதரிகளே, தேவனுடைய மிகுந்த மிகுந்த கிருபையில் இப்படி எனக்கு மறுபடியும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருக்குது உங்களை சந்திக்கிறதுக்கு. இப்படிப்பட்ட வகையில் இந்த இருக்கிற யூடியூப் இருக்கிற சேனல் வழியாய் இப்போது நம்ம நல்லா தெரியும், நம்ம என்னத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்னா, இந்த இருக்கிற அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் இருக்கிற தீர்க்க தரிசன உருவகம் உடைய 2வது பாகம். அந்த முதலாம் பாகம் நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் நல்லா கேட்டு அதன் மேலே தியானம் பண்ணி ஒரு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டுட்டு இருக்கிறீங்க. நான் கூட எதிர்பார்ப்போடு காத்து கொண்டுட்டு இருக்கிறோம். ஸோ இந்த 2ஆம் பாகத்துக்கு நம்ம கடந்து செல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாம். Let us pray. Our most gracious and merciful and loving Heavenly Father, Abba, which art in heaven, hallowed be thy name. And blessed be Jesus, your beloved Son, our dear Master, our espoused bridegroom, and his sweet holy name. We thank you, Lord, for all your loving care and grace you've given us. We approach your throne of grace through the merit of that great ransom sacrifice to worship you, to thank you, Lord, for all the privileges you have given us in the new creation. Yes, Lord, at this time we especially pray for your Holy Spirit in the study and the understanding of this prophetic allegory of Acts 27. We pray, dear Father, for all those who are listening and viewing this study, that they may receive of your Holy Spirit and to be able to understand and grasp the light and the meat in due season, dear Father, out of this marvelous prophetic allegory of Acts 27. We pray for your Holy Spirit guidance in this entire presentation. Lead us and guide us. We pray all these prayers humbly in the wonderful precious name of our dear Master, our Savior, present reigning King, our Lord Jesus Christ. Amen. அருமையான சகோதரிகளே, இன்னைக்கு 2ஆம் பாகத்தில் நீங்கள் ஞாபகம் இருக்கும், முதலாம் பாகமில் நம்ம அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 13 வசனங்கள் எடுத்து பார்த்தோம். இப்போ 2ஆம் பாகத்தில் நம்ம 14ஆம் வசனம்லேருந்து முதல் கொண்டு கடைசி வரைக்கும் 44ஆம் வசனம் வரை நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் முதல் 13 வசனங்களில் நம்ம என்ன பார்த்துட்டு வந்தோம்னா, எப்படி எந்த அடிப்படையில் இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதாவது இது ஒரு ப்ராஃபெட்டிக் அலிகரி, ஒரு தீர்க்க தரிசன உருவகம். இப்போது ஆதார வசனம் ஆரம்பிக்கலாம். ஆதார வசனம் இன்னைக்கு சங்கீத புஸ்தகத்திலேருந்து 36ஆம் சங்கீதம் 9வது வசனம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்முடைய வெளிச்சத்தில் நாம் வெளிச்சத்தை காண்கிறோம். வேதமே வெளிச்சம். வேதத்தின் வெளிச்சம் ஏதோ உள்ள மறைஞ்சிட்டு இருக்குது, அது தேவன் தான் காண்பிக்கிறார் நம்மளுக்கு. அதே போல் இந்த இருக்கிற அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். ஆச்சரியமான விதத்தில் எப்படிப்பட்ட வெளிச்சம் இங்கே தேவன் காமிச்சிருக்கிறார். அப்போஸ்தலர் பவுலோடு இருக்கிற கடைசி கப்பல் பயணம் ரோமாபுரிக்கு. இப்போ இந்த விஷயத்தை குறித்து நம்ம தெரியும். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், எப்படி வெளிச்சம் இப்போ நமக்கு இருக்கிறது. இது நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும். ஆமாம், இப்போ அந்த நடுப்பகல் குறிக்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த லவோதோக்கியா சபையோடு இருக்கிற காலகட்டத்தின் கடைசி, அந்த கடைசி வருஷங்கள் காலங்களில் நம்ம இருக்கிறோம்.
இப்போ இந்த வசனத்துடைய இருக்கிற நிறைவேற்றுதல் நம்ம எதிர்பார்க்கலாம். அதிகமாக பிரகாசம் வேதத்திலேருந்து வெளிப்படுவது. இதோடைய காரணம் நம்ம பெரிய ஞானி அல்ல, நம்ம ரொம்ப தகுதி உள்ளவர் அல்ல, கிடையாது. இது காரணம் நம்ம அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்வு கொண்டுட்டு இருக்கிறோம். நாம் பாக்கியவான். இப்போ ஒரு அருமையான சகோதரர் எனக்கு காமிச்சாரு ஒரு ரெஃபரன்ஸ், வால்யூம் 4, 4வது வால்யூம். இங்கிலீஷ் கணக்கில் நான் கொடுக்குற பேஜ், தமிழ் கொஞ்சம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். 4வது வால்யூம் பேஜ் 569. பிரதர் ரசல் எழுதுறாரு, yet in harmony with the divine intention, the dark sayings and parables are now becoming luminous to all whose eyes are anointed with the true eye salve. Revelation 3:18. தேவனுடைய சித்தத்தின் படி வேதத்தோடு இருக்கிற மறைக்கப்பட்ட வார்த்தைகள் மற்றும் உவமைகள் இப்போ அதிகமாக பிரகாசமாக வெளிப்பட்டின்னு இருக்குது. எல்லாருக்கும் யாருடைய கண்கள் அபிஷேகம் ஆக்கப்பட்டு இருக்குது, யாருக்கு தேவன் இடத்துலேருந்து பெற்றுக்கொண்டிட்டு இருக்கிறாங்க, கண்களுக்கு கலிக்கம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆமாம் சகோதர சகோதரிகளை, யார் எதிர்பார்த்தோம் இந்த மாதிரி அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் உருவகம்? நானே எதிர்பார்க்கல, எனக்கே தெரியல. ஒரு மாதம் முன்னாடி எனக்கு இந்த இருக்கிற முழு விஷயமே தெரியாது. அந்த இருக்கிற COVID-19 தீர்க்க தரிசனம் செய்திக்கு பின்பு தேவன் எனக்கு இது காமிச்சார். எனக்கு காமிக்கிறது மட்டுமில்லை, எனக்கு அப்படியே அந்த திசைக்கு எனக்கு தள்ளி விட்டுட்டார். நீங்கள் கேளு, இது புரிந்து கொள்ளு. அப்போ அந்த கேட்கும்போது முதலாவது வேச ஒன்றும் புரியல, 2வது வேச 3வது வேச கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிச்சு. அப்புறமா தான் ஒரு 3வது 4வது தடவை கேட்கும்போது தான் பிரகாசமான வகையில் கண்களுக்கு தெரிஞ்சிச்சு. எப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு தீர்க்க தரிசனம் உருவகம் இங்கே இருக்குது. ஓமை பாணியில் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. லவதோக்கியா சபையோடு இருக்கிற சரித்திரம் 1874 சபை முடிகிற வரைக்கும் இந்த முழு இருக்கிற அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் காமிக்கப்பட்டு இருக்குது. எனக்கு அதிர்ஷ்டம், பாக்கியவான் சொல்லணும், நான் இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைச்சிக்குது. அந்த தேவனுடைய ஆச்சரியமான ஒளி உங்களுக்கு சொல்லித்தரது. உங்களுடைய கூட நான் கூட தேவனுக்கு மிக நன்றி சொல்கிறோம், நம்மளுடைய அருமையான இரட்சகர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய். இப்போ நம்மளுடைய மூத்த சகோதரர் சார்ல்ஸ் டேஸ் ரசல், நம்முடைய சபைக்கு தேவன் நியமிக்கப்பட்ட தூதன். இந்த இருக்கிற அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் மேலே 4 ரீப்ரிண்ட்டு பேசியிருக்கிறார். அநேக பாடங்கள் அதில் அவர் எழுதியிருக்கிறார், எதை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு இடத்துல அவருக்கு தோணுச்சு, ரீப்ரிண்ட் 3204 இங்கே எதுவும் இருக்கணும், இப்போ நம்ம கண்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் இவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ விவரங்கள் சொல்லப்பட்டிருக்குது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் உடைய கடைசி பயணம் குறித்து. அவர் சொல்கிறாரு, தேவனுடைய பார்வையில் இது விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருந்தோமானால் நம்ம புரிஞ்சிடுவோம். இப்போ நம்ம அருமையான சகோதரி சாந்தி சகாய மேரி இது ரீப்ரிண்ட் 3204 தமிழில் வாசிப்போம். நாம் எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ளப் போகின்ற தேவ கண்ணோக்கத்தின்படி ஒருவேளை நம்மால் இப்பொழுது ஜீவியத்தின் காரியங்களை கண்ணோக்க முடியுமானால், அப்போது அப்போஸ்தலன் ரோமை நோக்கி பிரயாணம் பண்ணுகையில் கப்பல் சேதத்தினாலும் மெலிதா தீவில் குளிருடனான போராட்டங்கள் முதலானவைகளினாலும் அவர் சரீர ரீதியிலும் மன ரீதியிலும் அடைந்திட்ட சோதனையான அனுபவங்களை ஏன் அடைந்தார் என்பதற்கு நம்மால் இப்பொழுது புரிந்து கொள்ள முடிந்த
காரண காரியங்களை காட்டிலும் அதிகமான காரண காரியங்கள் காண முடிந்தவர்களாய் இருப்போம். அந்த மாதிரி தமிழ் என்னால் பேச முடியாது, உனக்கு நல்லா தெரியும். தேவனுக்கு ரொம்ப நன்றி. அந்த இடத்துல சகோதரர் ரசல் சொல்கிறாரு, நீங்கள் கேட்டுருக்கிறீங்க. ஏற்ற சமயத்தில் உண்மையாக அந்த விஷயம் திறந்தது. 2008 வருஷத்தில் ஹெரல்ட் மேகசினில் ஒரு மூத்த சகோதரர் ரே லூக், அவர் முதல் எடுத்து பேசினார். இந்த மாதிரி வந்து இங்கே வந்து லவோதோக்கியா சபையோடு இருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம் உருவகம் இங்கே இருக்கிறது. அவர் சில அர்த்தங்கள் கொடுத்துட்டார், அதிகமாக விவரம் அவர் கொடுக்கல. ஆனால் 2019 போன வருஷம் அதே ஹெரால்ட் மேகசினில் சகோதரர் டேவிட் ரைஸ் அவர் வந்து இன்னும் விவரமாக பேசிட்டார். அங்கே இருக்கிற ஊர்களுக்கு அந்த நிற்கிற இடங்கள் பயணத்துடைய அநேக விதமான இருக்கிற விஷயங்கள் குறித்து அவர் வந்து சரித்திர வரலாற்றை கொடுத்துட்டார். இப்போது அவருடைய இருக்கிற பண்ணுற பிரயாசத்தில் தான் நாங்கள் வந்து நிறைய கற்றுக்கொண்டுட்டோம். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஆனால் அவர் முடிக்கிற விதம், அவர் முடிக்கிற கருத்து அது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியல, அது பரவாயில்ல. ஆனால் நம்ம பார்த்துட்டு இருக்கிற பார்வை வேறு விதமான பார்வை நம்ம பார்த்தோம், வேறு கோணத்துலேருந்து ஒரு பார்வை நம்ம பார்த்தோம். இது வந்து அவர்கிட்ட இமெயிலில் எழுதோம். நான் கேட்டேன், சகோதரர் இந்த மாதிரி வந்து இப்படி இருக்குது, நான் அதை எடுக்கிறதுக்கு விரும்புகிறேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு இடரல் இல்லைங்களா, உங்களுக்கு அனுமதி இருக்கா? அவர் தாராளமாக எடு சொன்னார். அதனால தான் நம்ம எடுத்தோம். முதல் பாகம் முடிஞ்சு இப்போ 2ஆம் பாகத்துக்குள்ளே வந்துட்டுக்கிறோம். அந்த 13 வசனங்களில் அநேக விஷயங்கள் நம்ம பார்த்தோம். நீங்கள் ஞாபகம் இருக்கும், அந்த இருக்கிற விசேஷம், அந்த இடம் ஃபேர் ஹேவன்ஸ். அந்த ஃபேர் ஹேவன்ஸ் இருக்கிற இடத்து தமிழில் நம்ம பார்க்கும்போது அந்த ஃபேர் ஹேவன்ஸ் இருக்கிற அர்த்தம், அந்த விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் இருக்கும், எப்படி நம்ம அந்த காரியத்தை எடுத்து நம்ம பார்த்தோம். அந்த விஷயங்கள் வந்து எவ்வளோ ஆச்சரியமாயிடுச்சு. ஆவியின் ஜன்னப்பிப்பதல் உடைய முடிவு, அதாவது சபையுடைய முடிவுக்கு ஒரு முதல் படி, ஃபஸ்ட்டு ஸ்டெப் அங்கே காமிச்சிக்குது. அந்த ஃபேர் ஹேவன்ஸ் இருக்கிற பேர் தமிழில் தேடிட்டு இருக்கிறோம். என்ன பேர் அது தமிழில், அது சொல்லிட்டு இருந்துச்சு. சரி, அது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன், அந்த ஃபேர் ஹேவன்ஸ் என்கிற விஷயம். அப்போ அந்த ஃபேர் ஹேவன்ஸ் இருக்கிற காரியத்தை கூட நம்ம அந்த விஷயத்தை நம்ம அவங்களுக்கு நம்ம ரொம்ப தெளிவாக அந்த காரியங்கள் உங்களுக்கு நம்ம அது காமிச்சோம். அந்த காரியங்கள் உங்களுக்கு காமிக்கும்போது நீங்கள் ஞாபகம் இருக்கும், அந்த 3 விஷயங்கள் அங்கே ஃபேர் ஹேவன்ஸ் பற்றி சொல்லப்பட்டது. முதலாவது வந்து பாவ நிவாரண நாளுடைய உபவாசம் கடந்து போயிட்டு இருந்துச்சு. 2வது வந்து நம்ம பார்க்குறோம், கோடைக்காலம் முடிந்தது, குளிர்காலம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அது வரப்போகுது. ஆனால் என்ன பார்க்குறோம்னா, இந்த இது 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 2வது விஷயம். அப்போ 3வது விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அது நம்ம இங்கே வந்துச்சு, நல்லா துறைமுகம் என்பது ஊர். ஆமாம், நல்லா துறைமுகம் என்பது ஊர். நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டேன் எல்லா வார்த்தைகள் தமிழில் கண்டுபிடிக்கிறதுக்கு, நல்லா சரியான தமிழ் வார்த்தையை பயன்படுத்தி உங்களுக்கு புரிஞ்சுக்கோ நம்ம என்னத்தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நல்ல துறைமுகம் என்பது ஊரில் 3 விஷயங்கள். உபவாசம், பாவ நிவாரண நாள் உபவாசம் கடந்து போயிட்டு இருந்தது. 2வது வந்து கோடைக்காலம் முடிந்தது, குளிர்காலம் போய் கொண்டிட்டே இருந்தாங்க, அது முன்னாடி இருந்தது. 3வது வந்து நம்ம பார்க்குறோம், அப்போஸ்தலன் பவுல் எச்சரிப்பு கொடுக்குறார், இனிமேல் இந்த பயணம் பண்ணிட்டோன்னா வெறும் ஆபத்து, நிறைய நஷ்டம் நடக்கும். இதெல்லாம் விஷயங்கள் வந்து நம்ம அலசி பார்க்கும்போது நீங்கள் ஞாபகம் இருக்கும், இது பெரிய விஷயம், பெரிய காரியத்தை வந்து நம்ம பார்த்தோம். அது வந்து காமிக்கிறது அடையாளங்கள்,
சபையுடைய முடிவு குறித்து நம்ம பேசிட்டா என்ன விஷயம் நம்ம எதிர்பார்க்கணும்னா, இந்த 2 பெரிய முறைகள் புது சிருஷ்டிக்கு ஆவியின் ஜனப்பித்தல், ஆவியின் பிறப்பதல். இப்போ ஆவியின் ஜனப்பித்தல், பிறப்பதல் இந்த 2 பெரிய முறை மூலமாய் தேவன் உருவாக்கின்னு இருக்கிறார் புது சிருஷ்டி இந்த சுவிசேஷ யுக காலத்தில். இப்போ முடிவுக்கு வரும்போது ஆவியின் ஜனப்பித்தல் முதல் முடிக்கணும். ஏன்னா அதுதான் ஆரம்ப முறை. பின்பு கொஞ்சம் காலம், கொஞ்சம் வருஷங்கள் பின்னாடி ஆவியின் பிறப்பதல் முடியும். இந்த நல்ல துறைமுகம் என்பது ஊரில் அந்த அடையாளங்கள் காமிக்கிறது தெளிவாக. அந்த ஆவியின் ஜனப்பித்தலுடைய முடிவு. இப்போ ஆவியின் ஜனப்பித்தலுடைய முடிவு நம்ம பார்த்தோம் அந்த விஷயங்கள். இப்போ வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் அடிப்படையில் பார்த்தாக்கா, இந்த இருக்கிற முடிவு வந்தால் என்ன ஆகும் நம்ம பார்க்குறோன்னா, நான்கு காற்றுகள் அவுத்து விடும். ஸோ அந்த நான்கு காற்று அவுத்து விட்டப்பட்ட நிலையில் ஆரம்பத்தில் என்ன பார்க்குறோன்னா, ஆரம்பத்தில் பெரிய அளவில் இருக்கிற வித்தியாசம் காணப்படாது. அதுதான் நம்ம பார்த்த 13வது வசனத்தில் அந்த தென் காற்றுகள் வீசிட்டு இருந்தது. பயணமில் ஒன்றும் பெருசு ஒரு ஆபத்து காணப்படல. அடுத்து 14ஆம் வசனம் வரும்போது இப்போ நம்ம வாசிக்கலாம். இங்கேருந்து நம்ம தொடரலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 14லேருந்து 16வது வசனம். மறுபடியும் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறோம். இந்த இருக்கிற வீடியோ கேட்கும்பொழுது, இப்படிப்பட்ட ஆராய்ச்சி கேட்கும்போது உங்களுடைய பைபிள் பக்கத்தில் வைங்க, உங்களுடைய பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ் வைங்க, திறந்து பாருங்கள். வீடியோ தேவைப்பட்டால் நீங்கள் ரீவைண்ட் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், மீண்டும் மீண்டும் பாருங்கள். இது விஷயம் புரிகிற வரைக்கும் முழு முயற்சி தயவுசெய்து பண்ணுங்கள். இப்போ நமக்கு பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள், கருத்துக்கள் ஒருவேளை உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா, உங்களுக்கு ஏற்றுக்கொள்கிறதுக்கு முடியலன்னா கூட வாங்க, தாராளமாக உங்களுடைய கருத்துக்கள் பேசுங்க. உங்களுக்கு நீங்கள் நம்ம காண்டாக்ட் பண்ணி தொலைபேசி வழியை, வாட்ஸ்அப் வழியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு பேசலாம். நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம எப்பவுமே நம்ம ஞாபகம் வைக்கணும், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அது ஒரு ஊழியக்காரன் செய்யும்போது நல்ல நல்ல விஷயங்களுக்கு அவருக்கு என்ன பண்ணோம், நீங்கள் கண்டிப்பாக அவர்கிட்ட தான் பேசணும். ஸோ அது கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம ரொம்ப தாராளமாக திறக்கிறோம் தான் நம்ம பார்க்குறோம். சரி, நம்ம தொடரலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்லேருந்து 16வது வசனம் வரை. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோகிலித்தோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிலவுத்தா என்னப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடு படவை வசப்படுத்தினோம். ஸோ கொஞ்ச நேரத்தில் அவங்க அகப்படுறாங்க, மோதுறாங்க. ஒரு கடன் காற்று, ஒரு புயல். அதுக்கு பேர் யூரோகிலிதோன். இந்த யூரோகிலிதோன் இருக்கிற கடன் காற்று, இந்த இருக்கிற புயல் நம்ம பார்க்கும்போது இதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துடைய மிகவும் முக்கியமான நிகழ்ச்சி. இந்த இருக்கிற யூரோகிலிதோன் இருக்கிற கடன் காற்று, இந்த புயல் மற்றும் இதுக்கு பிற்பாடு சம்பவிக்கிறது 14 நாட்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ இனி நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் மிகவும் முக்கியமாக இருக்குது சகோதர சகோதரிகள். ஸோ இப்போது ஒரு விஷயம் நம்ம எப்பவுமே ஞாபகம் வைக்கணும். ஒரு தீர்க்க தரிசனம் உடைய பொருள் அது எப்போ நிறைவேற்றுறது, எப்போ ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுறது, அப்போ தான் நம்ம பார்க்குறோம் ஒரு தெளிவு வெளிப்படுது அதோடைய அர்த்தம் குறித்து. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற்றத்துக்கு முன்னே அனுமானம் பண்ணலாம். ஆனால் அதோடைய என்னத்தான் தெளிவான அர்த்தம் சொல்கிறதுக்கு அது வெளிப்படாது. ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றிட்ட பிற்பாடு அது ரொம்ப மிக தெளிவாக அந்த காரியத்தை வெளிப்படுவோம். இப்போ இந்த இருக்கிற யூரோகிலிதோன் இருக்கிற கடன் காற்று, இந்த புயல் குறித்து நம்ம என்ன பார்க்கணும்னா, சகோதரர் ரே லூக்கு அவர் கருத்து கொடுக்கும்போது அவர் சொன்னார், இது முதலாம் உலகத்தின் போர் 1914.
நம்மளால தெரியும் அவர் அதிகமான விவரம் கொடுக்கல, அநேக விஷயங்களுக்கு அர்த்தம் கொடுக்கல. ஆனால் அது வந்து ஒரு ஆரம்ப முயற்சி. பின்னாடி சகோதரர் டேவிட் ரைஸ் வந்து அவர் அந்த முதலாம் இரண்டாம் உலகத்தின் போர் வந்து சொல்லும்போது அவர் காமிச்சாரு, அந்த 2 இருக்கிற கடல் சிலிசியா, பாம்ஃபிலியா அந்த 2 கடல் கடந்து போகும்போது அந்த 2 கடல்ல இருந்த காற்றுகள் அதுதான் குறிக்குது முதலாம் இரண்டாம் உலகத்தின் போர். அந்த மைரா சொல்லப்பட்ட ஊர் எங்கே போய் சேர்றாங்க, எங்கே கப்பல் மாற்றுறாங்க, அதெல்லாம் வந்து காமிக்கிற 1945 இரண்டாம் உலகத்தின் போர் முடிச்ச பிற்பாடு எப்படி அரசியல் அமைப்பில் அந்த ராஜ அரசாங்க முறை அது முடிவுக்கு போய் புது அரசாங்க முறை வெளிப்பட்டது அதுக்கு பின்பு. சரி, இப்போது பிரதர் டேவிட் ரைஸ் வந்து இந்த இருக்கிற யூரோகிலிதோன் என்கிற கடுங்காற்று, இந்த இருக்கிற புயல் குறித்து அவர் சொல்கிறாரு, இது இன்னும் வரப்போகிற நாட்களில் இது வெளிப்படும். இப்போ அதுதான் அங்கே தான் வந்து நம்ம பார்க்குறோம், நமக்கு வேற கோணத்தோடு இருக்கிற பார்வை நமக்கு வெளிப்பட்டது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பிரதர் டேவிட் ரைஸ் என்கிற ப்ரெசன்டேஷனில் நல்லா துறைமுகம் என்கிற ஊர் வரைக்கும் இன்னும் நம்ம சேரல அவர் சொன்னார். ஆனால் நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், அது கடந்து போயிட்டுருக்குறோம். அந்த நல்லா துறைமுகம் என்கிற ஊர் அதோடைய அர்த்தத்தை கூட நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த இருக்கிற கடுங்காற்று, இந்த இருக்கிற யூரோகிலிதோன், இந்த வசனங்கள் சம்பந்தப்பட்ட அர்த்தங்கள் பார்க்கும்போது, இதன் மேலே தியானம் பண்ணும்போது நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக கண்ணுக்கு முன்னாடி வந்தது. அதுதான் உங்களுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு நான் இப்போ வாய்ப்பு தேவன் தந்திருக்கிறார். அதாவது சகோதர சகோதரிகளை, ஒரு மிக தாழ்மையில் வந்து நம்ம இது என்ன சொன்னா சஜஸ்ட் பண்ணுறோம். பெருந்துறை நான் உங்களுக்கு காமிக்கிறோம், சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். இந்த இருக்கிற யூரோகிலிதோன் குறிக்கிறது இந்த இப்போ மார்ச் மாதத்துலேருந்து நடந்து கொண்டின்னு இருக்கிற COVID-19 இருக்கிற கொள்ளை நோய். உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டு இருக்கிற இந்த இருக்கிற COVID-19 இருக்கிற கொள்ளை நோய், இதுதான் இந்த யூரோகிலிதோன் என்கிற புயல். நம்ம நல்லா தெரியும், உலகத்துடைய 195 தேசங்கள்லேருந்து 188 தேசங்களில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்குது இந்த COVID-19 இருக்கிற கொள்ளை நோய். இப்போ நம்ம ஏன் இப்படி முடிவுக்கு போயிட்டுருக்குறோம், ஏன் இப்படி நம்ம சொல்கிறோம், இப்போ அந்த காரணங்கள் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அந்த காரணங்கள் உங்களுக்கு காமிக்கும்போது நீங்கள் முடிவு பண்ணுங்கள், இது எப்படி நீங்கள் இது எடுக்கணும், எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ இப்போது முதலாவது நம்ம பார்க்கலாம் 15வது வசனம். 15வது வசனம், அதாவது அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 15வது வசனம். கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். ஸோ கப்பல் அந்த காற்றுல அகப்பட்டு மோதி அது வந்து என்ன பார்க்கணும்னா, அந்த கப்பல் அப்படியே அது 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 முன் போக முடியல, அப்படியே இழுத்து கொண்டு போயிடுச்சு. அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை, அந்த ஒரு கட்டுப்பாடு போயிடுச்சு. அந்த கப்பல் அந்த சமுத்திரத்தில் இருந்த கட்டுப்பாடு போயிடுச்சு. இந்த இருக்கிற புயல் வரும்போது, இந்த கடும் காற்று வரும்போது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது விஷயம் வந்து என்ன காமிக்கிறதுனா, இது காமிக்கிறது மார்ச் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து ஆரம்பம் பண்ணி அந்த மார்ச் மாதத்துலேருந்து
இந்த இருக்கிற COVID-19 இருக்கிற கொள்ளை நோய் எப்படிப்பட்ட இருக்கிற நிலைக்கு உலகம் போய்கொண்டிட்டு இருக்குன்னா, முழுவதும் கட்டுப்பாடு இல்லாத நிலை தான் போயிட்டு தான் நம்ம பார்க்குறோம். எல்லாருடைய அனுபவம் எப்படி இருக்குன்னா, இது எப்படிப்பட்ட அனுபவம் சொன்னா, யாருக்கு இது ஒன்றும் சொல்ல முடிய மாட்டேங்குது. இது எப்படிப்பட்ட, அதாவது இது கண்ட்ரோல் பண்ண முடியாத இருக்கிற அனுபவம் நடந்து கொண்டிட்டே இருக்கிறது. அடுத்து பாருங்க, 27ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்படி கிலவுத்தா என்னப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோட படவை வசப்படுத்தினோம். ஸோ அந்த கிலவுதா சொல்லப்பட்ட சின்ன தீவு, அந்த கிலவுதா இருக்கிற சின்ன தீவில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முயற்சி பண்ணுறாங்க. இது ரொம்ப அதிகமாக சேதப்பட்டிட்டு இருக்கிற கப்பலுக்கு சரி பண்ணுறதுக்கு. இப்போ கிலவுதா என்கிற அந்த தீவு, அந்த கிலவுதா பேர் நம்ம பார்க்கும்போது அது கங்கார்டன்ஸில் 2802 2802. அது கிலவுதாவுடைய அர்த்தம் நம்ம பார்க்கணும்னா லேம்னா காயம்பட்டது. ஸோ இந்த ஒரு காயம்பட்டு இருக்கிற நிலை இப்போது இந்த கப்பல் போகுதுனால, இந்த கப்பல் அந்த கிலவுதா என்கிற தீவுக்கு அங்கே நிற்க வச்சு அங்கே அவங்க அந்த முயற்சி பண்ணுறாங்க. அந்த கப்பலோடைய இருக்கிற சேதம்க்கு சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த வசனத்தை ஞாபகம் வைங்க, இது ஒரு தீர்க்க தரிசனம் உருவகம். ஸோ இந்த எல்லா காட்சி இதுக்குள்ளவே நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ நடக்கிற விஷயம். எப்படி அந்த இருக்கிற யூரோகிலிதோன் இருக்கிற கடும் காற்று, அந்த புயல், நம்ம COVID-19 இருக்கிற கொள்ளை நோய் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த நடக்கிற சம்பவங்களில் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த COVID-19 சம்பந்தப்பட்ட சம்பவங்கள். இப்போ இங்கே நம்ம பார்க்குறோம் இந்த சூழல், இந்த இந்த கிலவுதா என்கிற தீவுக்கு வர்றாங்க. இந்த சூழலில் இங்கே இருக்கிறது, இது எப்படிப்பட்ட நிலை இருக்குதுன்னா, இது ஒரு பரிதாபிக்கப்பட்ட நிலை, உதவி அற்ற நிலை, உதவி அற்ற நிலை, ரொம்ப பரிதாபிக்கப்பட்ட நிலை. உண்மை இதுவரைக்கும் பார்க்காத, யாருமே யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் இந்த COVID-19 இருக்கிற கொள்ளை நோய் வந்துச்சு. எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க. யாருக்கு புரியல என்ன செய்யணும். இந்த இருக்கிற சேதம், இந்த நஷ்டம் நம்ம பார்க்கும்போது இது அதிகமாக உயிரோடு இருக்கிற இழப்பு இல்லை. உயிர் இழப்பு பெரிய நஷ்டம் நம்ம கணக்கில் சொல்ல முடியாது. அதிகமான இருக்கிற நஷ்டம், அதிகமான இருக்கிற பாதிப்பு இந்த இருக்கிற COVID-19 இருக்கிற கொள்ளை நோயில் என்ன பார்க்குறோன்னா, அது பார்க்குறோம். அந்த கடுமையான இருக்கிற சேதம் வந்துச்சு பொருளாதாரமில் பயங்கரமான சேதம் வந்துச்சு தான் நம்ம பார்க்குறோம். இதுதான் காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து 2-3 வசனங்களில் நம்ம பார்க்குறோம் எப்படி அந்த கடுமையான இருக்கிற சேதம் பொருளாதாரமில் வந்தது இந்த COVID-19 இருக்கிற கொள்ளை நோய் மூலமாய். இப்போ அது நம்ம அடுத்து வசனங்களுக்கு போகலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 17லேருந்து 20 வரை. அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம், அடுத்த 4 வசனங்கள் ரொம்ப விவரம் காமிக்கிறது. சில உபாயங்கள், சில நடவடிக்கைகள் அவங்க செய்கிறாங்க. முதலாவது விஷயத்தை நம்ம சொல்லணும்னா, இங்கே
18வது வசனம், அப்புறமா 19வது வசனம், 2ஆம் நாள், 3ஆம் நாள், அந்த இருக்கிற நாள் இருக்கிற வார்த்தை டே, அது ஆக்சுவலி கேஜேவி பைபிளில் நம்ம பார்க்கும்போது அது சாஞ்சிட்டு இருக்கிற எழுத்தில் வருது, இட்டாலிக்ஸ். நம்மளால தெரியும், நம்ம கேஜேவி பைபிள் நமக்கு ரொம்ப முக்கியமான பைபிள் அது இருக்குது. காரணம் என்னன்னா, அங்கே வந்து மொழிபெயர்ப்பு பண்ணிட்டு இருக்கிறவர் எங்கெங்கெல்லாம் வந்து அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை உள்ளோ நுழை வச்சாங்கன்னா, அந்த நுழை போட்டுட்டு இருக்கிற வார்த்தை வந்து அது இட்டாலிக்ஸில் இருக்கும். அது வந்து சாஞ்சிட்டு இருக்கிற எழுத்தில் இருக்கும். அது ஏதோ அர்த்தம் கொடுக்கறதுக்கு இருக்கும், இல்லாட்டி தெளிவு கொடுக்கறதுக்கு இருக்கும். எதோ காரணத்துக்கு அவங்க ஒரு வார்த்தை போடுறாங்க, ஏதோ மூலப்பிரதியில் இல்லை, அவங்க அது வந்து இந்த இட்டாலிக்ஸ், இந்த சாஞ்சிட்டு இருக்கிற எழுத்தில் வந்து அது காணப்படுவோம். ஸோ அந்த வகையில் நம்ம தெளிவாக கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி இருக்கிற வார்த்தைகள் இது மூலப்பிரதியில் இல்லை. அந்த வகையில் பார்த்தானா இந்த டே, இந்த நாள், அது இட்டாலிக்ஸ், இந்த சாஞ்சிட்டு இருக்கிற எழுத்தில் நமக்கு காணப்படுது. ஸோ நமக்கு அதுக்கு புரியணும், அது வந்து 2ஆம் நாள் இல்லை, 3ஆம் நாள் இல்லை, இது முதலாவது உபாயம், 2ஆம் உபாயம், 3ஆவது, அதாவது 3 நடவடிக்கைகள் அவங்க எடுக்கிறாங்க. அந்த 3 நடவடிக்கைகள், 3 மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. அந்த 3 நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க இந்த இருக்கிற சம்பவம்க்கு பின்னாடி நம்ம பார்க்குறோம். அந்த 3 இருக்கிற நடவடிக்கைகள் அவங்க எடுக்கிறாங்க. காரணம் என்ன பார்க்கணும்னா, அந்த இருக்கிற புயல், அந்த இருக்கிற கடன் காற்றினோட இருக்கிற பாதிப்பில் எப்படி சம்பாளிக்கணும், இப்போ எப்படி சம்பாளிக்கணும், எப்படி அந்த கப்பல் சம்பாளிக்கணும், எப்படி இந்த பிரயாணம் தொடரணும், அந்த அந்த காரியத்தை குறித்து தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இது வந்து ஒரு தீர்க்க தரிசனம் உருவகம் இருக்கிறதுனால இப்போ இந்த வசனத்துக்குள்ளே நம்ம கண்டுபிடிக்கலாம் என்ன சொல்லிட்டு இருக்குது இப்போ இருக்கிற இந்த COVID-19 கொள்ளை நோய் குறித்து. 17வது வசனம் இப்போ தனியாக வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். ஸோ முதல் அவங்க பண்ணிட்டு இருக்கிற உபாயம், அவங்க எடுக்கிற நடவடிக்கை என்னென்னா, அங்கே ஒரு புதை மணல் இருந்தது. புதை மணலில் போய் மாட்டக்கூடாது சொல்லி பயந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கம்ப்ளீட் இருக்கிற கப்பலில் அவங்க கட்டுறாங்க. திருப்பி கேளுங்க. அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். பார்த்தீங்களா? ஸோ முதல் எடுத்து இருக்கிற நடவடிக்கை என்ன பண்ணோன்னா, அந்த இருக்கிற எப்படி இங்கிலீஷில் சொல்கிறேன்னா, அந்த குவிக் சாண்ட், அதாவது புதை மணலில் போய் மாட்டக்கூடாது சொல்லிட்டு அந்த பயந்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு நடவடிக்கையை அவங்க எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு உபாயம் அவங்க எடுக்கிறாங்க தான் பார்க்குறோம். இப்போ இது எப்படி அர்த்தம் எடுக்கலாம்? இப்போ அந்த கப்பல் என்ன குறிக்குது? இந்த இருக்கிற உருவகமில் நம்ம பார்க்கும்போது கப்பல், நீங்கள் ஞாபகம் இருக்கும், நம்ம 6வது வசனத்தில் பார்க்கும்போது கப்பல் மாறிச்சு, மைரா பட்டணத்தில் வந்து கப்பல் மாறிச்சு. ஸோ கப்பல் என்ன குறிக்குது நம்ம பார்க்கணும்னா, அரசியல் அமைப்பு, அரசாங்கம். ஸோ அரசாங்கம் கப்பல் குறிக்கும் போது இப்போ வந்து அந்த முதல் உபாயம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கப்பல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பார்க்குறோம்னா, அவங்க வந்து அந்த இருக்கிற கம்ப்ளீட் கப்பல் வந்து கயிறில் கட்டுறாங்க. எதுக்கு கயிறில் கட்டுறாங்கன்னா, பயந்துட்டுக்கிறாங்க, ஒருவேளை அந்த இருக்கிற புதை மணலில் போய் மாட்டுவோம். ஸோ பயத்தினால இந்த மாதிரி இருக்கிற காரியத்தை செய்கிறாங்க தான் நம்ம பார்க்குறோம். ஸோ முதல் விஷயம் என்ன ஆயிடுச்சு, COVID-19 இருக்கிற கொள்ளை நோயில்னா பயம் என்ன வந்துச்சுன்னா, இந்த மாதிரி வந்து இந்த கொள்ளை நோயினால் நோயாளிகளுடைய கணக்கு ஜாஸ்தி ஆகும், ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் வருவாங்க, ஹாஸ்பிட்டலில் இடம் கூட இருக்காது சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்க. நல்லா கட்டுறதுக்கு ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன கட்டிட்டாங்க? அந்த கட்டுறது குறிக்குது லாக் டவுன். அந்த லாக்டவுன், அந்த இருக்கிற கட்டுறது காரியத்தை முதல் நடந்துச்சு நம்ம பார்க்குறோம். அந்த இருக்கிற லாக்டவுனில் காரணம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பயம். இந்த மாதிரி வந்து நோயாளிகளோடு இருக்கிற
எண்ணிக்கை அதிகமாயிட்டானா அப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட இருக்காது, பெட் கூட இருக்காது, அவங்களுக்காக நிறைய செத்துட்டு இருக்குவாங்க சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிற உபாயம், அந்த மாதிரி இருக்கிற முடிவு எடுக்க வேண்டி இருந்துச்சு. அப்படி சொல்லிட்டாங்க தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து நம்ம பார்க்குறோம். அர்த்தம் பாருங்கள், எவ்வளோ அழகாக பாருங்கள் இந்த அர்த்தம். 17வது வசனம். இப்போ 18வது வசனத்துக்கு போகலாம். 2வது உபாயம், 2வது நடவடிக்கை. மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். ஸோ அந்த பெருங்காற்று மிகுந்த கடினமாக இருக்கும்னால என்ன பண்ணுறாங்கன்னா, 2வது பாருங்க, திருப்பி கேளுங்க. மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். சில சரக்குகள் கடல்ல எறிந்தார்கள். ஸோ இந்த விஷயத்தை பார்க்குறோம். 2வது இருக்கிற உபாயம், 2வது இருக்கிற நடவடிக்கை என்னன்னா, அந்த இருக்கிற புயல் ரொம்ப பயங்கரமாக நடந்து கொண்டுட்டு இருக்கிறதுனால 2வது இருக்கிற முயற்சி என்ன பண்ணுறாங்க நம்ம பார்க்குறோம்னா, அவங்க சில சரக்கு வந்து கடலில் தூக்கி போடுறாங்க தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஏன்னா சுமை அது லகுவாகணும் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போது இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது இது விஷயம் வந்து இந்த தீர்க்க தரிசனம் உருவகம்க்கு இது என்ன குறிக்கிறது நம்ம பார்க்கும்போது நம்ம ஞாபகம் வைக்கணும். கடல் வந்து குறிக்குது வேதத்தில் நம்ம பார்க்கும்போது மக்கள். இப்போது இந்த இருக்கிற கப்பல்லேருந்து அந்த சரக்கு எடுத்து தூக்கி இறந்துறாங்க. அதாவது அந்த கடலில் தூக்கி போடுறது. ஏன்னா அந்த இருக்கிற காற்றுகள் ரொம்ப கடினமாக இருந்தது. இது விஷயம் என்ன காமிக்குதா நம்ம பார்ப்போம். அந்த முதலாவது உபாயம், அந்த இருக்கிற முதலாவது நடவடிக்கை, அந்த லாக்டவுனுக்கு பின்னாடி நாங்கள்லாம் பார்த்தோம். ஏப்ரல் மாதம், மே மாதம் என்ன மாதிரி இருக்கிற பாதிப்பயிற்சி பார்க்குறோன்னா, ரொம்ப கஷ்டங்கள் வந்துச்சு, ரொம்ப கஷ்டங்கள் பெருகிச்சு. வேலை இல்லை, சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை, சாப்பாடு இல்லை, அப்புறம் வேலைக்காரங்களுக்கு தங்கிறதுக்கு, அவங்களுக்கு வாடகை கட்டுறதுக்கு காசு இல்லை. எல்லாரும் ரொம்ப சிரமத்துக்குள்ளே போயிட்டாங்க. பஸ்ஸு இல்லை, ட்ரெயின் இல்லை, பிளெயின் இல்லை. அப்போது எப்படி அவங்க முடிவெடுத்தாங்க, அவங்களுடைய சொந்த ஊருக்கு, சொந்த கிராமத்துக்கு போவோம். அப்போது சிலர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம பார்த்தோம்னா, அவங்க நடந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. 2000-3000 கிலோமீட்டர் இருக்கிற தூரம் அவங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நம்ம பார்த்தோம், இந்த அரசாங்கங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க பொருளாதாரம் உதவிக்காக சில தொகுப்பு பண்ணிட்டாங்க. அதாவது வந்து இது எக்கனாமிக் அசிஸ்டன்ஸ் பேக்கேஜ், எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ், இந்த மாதிரி வந்து அவங்க நீங்கள் ஞாபகம் இருக்கும், நம்ம இந்தியாவில் வந்து அவங்க சொல்லிட்டாங்க, கரெக்டாக ஞாபகம் இருக்குது பார்க்கணும், 20,000 லட்சம் கோடி இருக்கிற பொருளாதார உதவி தொகுப்பு நம்மளுடைய அரசாங்கம் பேசிட்டாங்க. அது எங்கே இருக்குது, எங்கே போயிடுச்சு என்கிட்ட கேட்காதீங்க, நம்ம அது தெரியல. ஆனால் இப்படி வந்து சொல்லிட்டாங்க, இப்படி தான் ஜனங்களுக்கு அவங்க செய்வோன்ட்டு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து $1 ட்ரில்லியன் இருக்கிற இந்த தொகுப்பு அவங்க வந்து வெளிப்படுத்திட்டாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு தேசத்தில் வந்து இந்த லாக்டவுன் எடுத்த முடிவுக்குனால பெரிய சிரமம், பெரிய கஷ்டம் வந்துச்சு. எப்படி தான் வாழணும், என்னத்தான் சாப்பிடணும், எப்படி தான் ஒவ்வொரு நாள் வந்து கடந்து போகணும், அதோடைய செலவு எங்கே வரும் சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கிற 2வது வந்து இருக்கிற உபாயம், இந்த 2வது நடவடிக்கை நம்ம பார்க்குறோம். அருமையான சகோதரிகளை, இதே மாதிரி வந்து இப்போ 3வது இருக்கிற உபாயம், 3வது இருக்கிற நடவடிக்கை, அது என்ன ஆயிடுச்சு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 19வது வசனம். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்து. ஸோ மூன்றாவது நாளில் 3வது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய சொந்த கையில் கப்பலுடைய இருக்கிற சேல்ஸ், நீங்கள் ஞாபகம் இருக்கும், அந்த நாட்களெல்லாம் வந்து பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. அப்போ அந்த கப்பல் ஓடுறது சக்தி என்னன்னா, அது காற்றோடைய இருக்கிற சக்தியில் ஓடும். அப்போ காற்று சக்தி பயன்படுத்தணுன்னா என்ன பண்ணனா,
அந்த பெரிய பெரிய துணி, அந்த பெரிய பெரிய அதுக்கு வந்து சேல் சொல்லுவோம் ஆங்கிலத்தில். தமிழில் வந்து அது வந்து கப்பலின் படக்கோட்டம், கப்பலின் படக்கோட்டம் அப்படி சொல்லும் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அந்த வேர்டு வந்து நம்ம பார்க்குறோம் இங்கிலீஷில் டேக்லிங். டேக்லிங் வந்து அங்கே நம்ம பார்க்கும்போது ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸில் 4631 4632, அதாவது ஸ்கியாஸ் அது வந்து வேர்டு வருது நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன பண்ணோன்னா எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணுறாங்க. அந்த விழுந்து போயிட்டு இருக்கிறது அந்த, ஏன்னா அந்த பயங்கர காற்றுல அது விழுந்துட்டுக்குது. இப்போ அது தூக்கி வைக்கணும், அது திருப்பி அது வந்து நிற்க வைக்கணும், அப்புறமா திருப்பி அது வேலை செய்யணும். அப்புறமா தான் வந்து அந்த காற்றுடைய வல்லமையில் அந்த காற்று வந்து அந்த அந்த கப்பல் வந்து அந்த போகிற திசைக்கு திரும்பி போகிற கிளம்பலாம். ஸோ இப்போது இந்த காரியத்தை வந்து இங்கே நம்ம பார்க்குறோம். இது 3வது விஷயம். திருப்பி நம்ம உனக்கு வாசிக்கிற அந்த வசனம். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறி. ஸோ தளவாடங்கள் சொல்லும்போது இது குறிக்குது இந்த டேக்லிங், அதாவது இந்த சேல்ஸ் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். நாம் ஆனால் ஒவ்வொருத்தர் கப்பலில் எத்தனை பேர் இருந்தாங்க, எல்லாரும் அதில் பங்கு இருந்து தான் நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த விஷயம் வந்து 3வது இருக்கிற உபாயம், 3வது இருக்கிற நடவடிக்கை, இது விஷயம் வந்து என்ன நம்ம எடுக்கலாம், இது எப்படி அர்த்தம் சொல்லலாம் இந்த COVID-19 இருக்கிற கொள்ளை நோய்னா? ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது. இந்த 3வது விஷயம் வந்து குறிக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ நடந்து கொண்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். பொருளாதாரம் திரும்பி பொருளாதாரம் பொருளாதாரத்தை மறுதொடக்கம் செய்தல், பொருளாதாரத்தை மறுதொடக்கம் செய்தல், ரீஸ்டார்டிங் ஆஃப் த எக்கானமி. ஸோ பொருளாதாரத்தை மறுதொடக்கம் செய்தல், இது தான் இங்கே காரியத்தை. ஆனால் இதில் வந்து எல்லாருடைய பங்கு இருக்குது. இது வந்து எல்லாருடைய பங்கு, இது வந்து எல்லாரும் தேவைப்படுது. இதுக்கு எனக்கு ஒருத்தர் சிலர் வேலை செய்கிறாங்க, சிலர் கம்பெனி நடத்தின்னுக்கிறாங்க, சில வியாபாரம் பண்ணிட்டுருக்குறாங்க, சில வந்து இந்த இடத்துல அந்த இடத்துல வேலை செய்கிறாங்க. இப்போ அந்த எல்லா இடங்கள் க்ளோஸ் ஆயிடுச்சு. லாக்டவுனில் எல்லாமே க்ளோஸு, எல்லாமே பந்து. இப்போ என்ன பண்ணோன்னா எல்லாரும் அவங்கவுங்க வந்து முயற்சி பண்ணோம். இப்போ இது எப்படி தொடுக்கணும், எப்படி தொடுக்க முடியும், என்னெல்லாம் முயற்சிகள் செய்யணும், என்ன தேவைப்படுது. ஸோ அந்த வகையில் தான் நம்ம பார்க்குறோம். இங்கே சொல்லிக்கிறது இது தனிப்பட்ட வித நாம் எல்லாரும் அங்கே அந்த இருக்கிற கப்பல் ஓடி இருக்கிற சேல்ஸு, அந்த கப்பலின் இருக்கிற நம்ம பார்க்குறோம் அந்த படக்கோட்டம் தூக்கி வைக்கிறதுக்கு, திருப்பி அதை நிற்க வைக்கிறதுக்கு, திருப்பி அது அந்த அந்த காற்றுல வந்து ஓடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிறாங்க. இது தான் 19வது வசனம் நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. 20வது வசனத்துக்கு வரும்போது 20வது வசனம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 20வது வசனம் 27ஆம் அதிகாரம் 20வது வசனம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. நல்லா பாருங்க, அந்த பெருங்காற்று மழை பெஞ்சினே இருக்குது. அது பெஞ்சிட்டே அநேக நாட்கள் இது போயிட்டு இருக்குது. ஞாபகம் இங்கே 14 நாளோடைய இருக்கிற காலகட்டம் இருக்குது. அந்த யூரோகிலிதோன்லேருந்து முடிவு வரைக்கும். அது முடிவுனா இந்த இருக்கிற அந்த அந்த கப்பலுடைய சேதம் ஆகிற வரைக்கும். ஸோ அநேக நாட்கள் வந்து நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன பார்க்கணும், இந்த புயல் நடக்கிறது, மழை பெய்யுது, சூரியன் காணப்படுறதில்ல. ஏன்னா ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து இந்த கருப்பு மேகம் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் வானத்தில். சூரியனே பகலில் காண மாட்டின்னு இருக்குது, ராத்திரியில் நட்சத்திரங்கள் காண மாட்டேங்குது, வெறும் இருட்டு இருள். இது இந்த சூழலில் வந்து சொல்கிறாங்க, தப்பிக்கிறதுக்கு இருக்கிற நம்பிக்கை அற்று போயிடுச்சு. திருப்பி வாசிக்கிறேன். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இனி தப்பி பிழைப்போம் என்று இருக்கிற நம்பிக்கை அற்று போயிடுச்சு. சகோதர சகோதரிகளை, இந்த நிலையில் இப்போ நாம் இருக்கிறோம். இந்த ரெக்கார்டிங் நான் பண்ணின்னு இருக்கிறேன் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 2020.
இன்னைக்கு எப்படி சூழல் இருக்கிறது நாம் பார்க்குறோம் கேட்டாக்கா, நம்ம பார்க்குறோம் எல்லா பக்கம் இருட்டு, இருள். இந்த இருக்கிற கொள்ளை நோய் குறைக்கிறதுக்கு பதிலாக பெருகிட்டே இருக்கிறது. கேஸஸ் வந்து குறைக்கிறதுக்கு பதிலாக பெருகினே போயிட்டு இருக்குது. மழை பெஞ்சினே இருக்குது. கொள்ளை நோய் கோவிட்-19 கொள்ளை நோய் வந்து பரவினே இருக்குது. சகோதர சகோதரிகளே, அந்த இருள் காணப்படுது நம்ம பார்க்குறோம். டூம் அண்ட் க்ளூம், தமிழில் சொல்லலாம் அழிவு மற்றும் இருண்டு. இதுதான் காணப்படுது. இப்போ எல்லா பக்கம் எதிர்காலத்துக்காக பயம். யாரு ஒன்றும் பேச முடியாது. இது எப்படித்தான் முடியும்? இது முடிய போமா? இது வந்து முடிய போகிறதுக்கு ஏதாவது ஒரு காலகட்டம் சொல்லலாமா? ஒன்றுமே யாருமே சொல்ல முடியாது. CNN டெலிவிஷனில் நம்ம பார்க்குறோம். அங்கே வந்து ஒரு பெரிய ப்ரெசென்டர், அவர் வந்து குவெஸ்ட் மீன்ஸ் பிஸ்னஸ் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் அவருக்கு இருக்குது. அவர் பேர் ரிச்சர்ட் குவெஸ்ட்டு. அவருக்கு வந்து கோவிட்-19 வந்துச்சு ஏப்ரலில். அதுலேருந்து அவர் குணமாக்கிட்டார். ஆனால் அவர் இதை பற்றி பேசும்போது, அவருடைய அனுபவங்கள் பற்றி பேசும்போது சொல்கிறாரு, பெரிய பெரிய விஞ்ஞானிகள், பெரிய பெரிய டாக்டர்ஸ், பெரிய பெரிய ஞானிகள் கிட்ட கேட்கும்போது யார்கிட்ட பதில் இல்லை. யார்கிட்ட கேட்டால் அவங்க சொல்ல முடியறதில்ல. அநேக இருக்கிற கருத்துக்கள் வெளிப்பட்டின்னு இருக்குது, ஆனால் யாருக்கு சொல்ல முடியறதில்ல. இந்த இருக்கிற கொள்ளை நோய் இது எப்படி முடியும்? இது முடியுமா? இதுக்கு என்ன ஒரு இருக்கிற ஒரு ஒரு சொல்யூஷன் என்ன இருக்குது? யாருனால் சொல்ல முடியறதில்ல. பேசின்னுக்கிறாங்க வந்து இதுக்காக வந்து ஒரு தடுப்பூசி போடணும், ஒரு வேக்சினேஷன் போடணும். அந்த தடுப்பூசி குறித்து தான் நம்ம என்ன பார்க்குறோம்னா, அதுக்கு கூட சொல்கிறாங்க இதுக்கு வந்து 1 வருஷம் வேணும். 2021 தான் இது வந்து தயாராகும். அதுக்கு முன்னாடி இது தயாராகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது தடுப்பூசி தான் ஒரு வழி வந்து இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு சொல்லி, இப்போ அந்த தடுப்பூசி வெளிப்படுறதுக்கு ஒரு வருஷம் அல்லது 1.5 வருஷம் காலம் வேணும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது தடுப்பூசி வேக்சினேஷன் குறித்து பேசும்போது சிலர் சொல்கிறாங்க, இல்லை இந்த கோவிட்-19 வந்து இதோடைய ரூபம் மாறிட்டு இருக்குது, மியூட்டேஷன் மாறின்னு இருக்கிறதுனால ஒரு தடுப்பூசி பத்தாது, 2, 3, 4 தடுப்பூசி எடுக்கணும். இன்னும் சிலர் சொல்கிறாங்க தடுப்பூசி எடுக்கக்கூடாது, தடுப்பூசி எடுத்தனா அதுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், அது வந்து நம்ம எடுக்கக்கூடாது, தடுப்பூசிக்கு விடக்கூடாது. ஸோ பாருங்கள் எவ்வளோ குழப்பங்கள் கலக்கிட்டே இருக்கிறது எல்லா பக்கத்தான் இங்கே நம்ம பார்க்குறோம். வேலைகள் பற்றி, வியாபாரம் பற்றி என்ன பேசணும், எப்போ தான் வேலைகள் கிடைக்கும்? இப்போ வந்து சிலர் வந்து எல்லோரும் வேலையிலேருந்து எடுத்துன்னு தான் இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வேலை இல்லாத இருக்கும்போது வேலை தேடிங்கிறாங்க, வேலை கிடைக்குமா? இப்போ யாருமே வேலைக்காக எடுக்கிறது இல்லை. இப்போ வேலையிலேருந்து எடுத்துன்னுக்கிறாங்க ஒழிய, இப்போ புதுசாக யார் வந்து வேலைக்கு சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த வேலை இல்லாத சூழல் எப்போ வந்து வேலைகள் கிடைக்கும்? அது கூட யாருமே ஒன்றும் சொல்ல முடியறதில்ல. யாருக்கு கடை வச்சுங்கிறாங்க, யார் வியாபாரம் வச்சுங்கிறாங்க, ஹோட்டலு இந்த மாதிரி இருக்கிற வியாபாரம் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறாங்க யாருமே வரமாட்டேங்கிறாங்க. முன்ன வந்து 100 பேர் வருவோம், இப்போ வந்து 5 பேர் கிடைச்சா அது பெரிய விஷயம். இப்போ எப்போ இது சரியாயிடும்? எப்போ ஜனங்களுக்கு நம்பிக்கை வரும்? எப்போ ஜனங்கள் வெளியே வருவாங்க? எப்போ வந்து ஜனங்கள் வாங்குவாங்கோ, விற்குவாங்கோ? யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. இது வந்து என்ன பார்க்கணும்னா, கம்ப்ளீட் உலகத்தில் வந்து இந்த கோவிட்-19 கொள்ளை நோய் வந்து ஒரு கருப்பு நிழல், பிளாக் ஷேடோ. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இந்த 20வது வசனம் இந்த விஷத்தை குறித்து பேசிங்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த தீர்க்க தரிசனம் உருவகம். சரி சகோதர சகோதரிகளே, இதில் இப்போ நம்ம 21ஆம் வசனத்தில் தொடர்றதுக்கு முன்னே நாங்கள் வந்து சில ஆவிக்குரிய பாடங்கள் நம்ம என்ன இதிலேருந்து கற்றுக்கொள்கிறோம் நம்ம பார்க்கலாம். 4 ஆவிக்குரிய பாடங்கள், நல்ல கவனம் கொடுங்க. 4 ஆவிக்குரிய பாடங்கள் இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிற விஷயத்துலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளிருக்கிறோம். பாடம் 1, இந்த யூரோகிலிதோன் இருக்கிற புயல் ஏதோ நம்ம முடிவுக்கு போகிறோம். இது வந்து தான் கோவிட்-19 கொள்ளை நோய்.
இது இந்த வசனம், அதாவது அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் மட்டும் இல்லை, வேற 2 வசனங்களில் கூட இந்த விஷயம் ஏற்கனவே நீங்கள் ஞாபகம் இருக்கும். அந்த தீர்க்க தரிசனம் இருக்கிற வீடியோஸில் நம்ம அதை எடுத்து பேசிட்டோம். தெரியல, வேற வசனம் கூட இருக்கலாம் பைபிளில், அது இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியல. உங்கள் கண்ணுக்கு வந்தானா தாராளமாக நீங்கள் காமிங்க. ஆனால் நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த COVID-19 இருக்கிற கொள்ளை நோய் வந்து ஏதோ இங்கே யூரோகிலிதோனில் நம்ம காணப்படுது. இங்கே இது நம்ம இன்னும் 2 வசனங்களில் நம்ம பார்க்கலாம். எரேமியா 25ஆம் அதிகாரம் 2 வசனங்கள் 29 மற்றும் 32. எரேமியா 25 அப்புறமா வசனம் 29 மற்றும் 32. இதோ தீங்கை கட்டளையிட்டு நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இது 29ஆம் வசனம். இப்போ இந்த எரேமியா 25ஆம் அதிகாரத்தில் வந்து இந்த 29ஆம் வசனம் முதல் கொண்டு 33ஆம் வசனம் வரை இங்கே நம்ம பார்க்குற ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் பேசுது எப்படி தேவன் அவருடைய நியாய தீர்ப்பு தண்டனை கொண்டு வருவார் பாபிலோன் மேலே. அப்புறமா அது எப்படி போக போக கொண்டு வருவோம் 2ஆம் உலகத்தின் முடிவு. இப்போ நம்ம இந்த முழு தீர்க்க தரிசனத்துக்குள்ளே நம்ம போகலை. இந்த முழு தீர்க்க தரிசனம் கூட நம்ம படிக்கிற ஒரு விதம் இருக்குது. அது 29லேருந்து 33 வசனம் வரை இருக்குது. ஆனால் படிக்கிற விதம் என்னென்னா 29 முதல் 32 2வது, 30 3வது, 31 4வது, அப்புறம் 33 5வது கடைசியில் நம்ம படிக்கணும். அப்படிப்பட்ட விதத்தில் படிக்கணும் இந்த முழு தீர்க்க தரிசனம். ஆனால் நம்ம பார்க்குற விஷயம் வேற 2 வசனம், 29 மற்றும் 32. இப்போ அந்த 29வது வசனம் பாருங்கள், சொல்லுது, தேவன் சொல்கிறாரு, தீங்கு கொண்டு வருவார், துவக்குவார். யார் மேலே? என் நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற நகரத்தின் மேல். வசனம் வாசிக்கலாம் திருப்பி. இதோ தீங்கை கட்டளையிட்டு நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும் போது. என் நாமத்தை தரித்து கொண்டிட்டு இருக்கிற நகரம் இங்கே குறிக்குது, நம்ம தெரியும், பாபிலோன். பிப்ளிக்கல் கமெண்ட்ஸில் படிச்சு பாருங்க, சகோதரர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இந்த என் நாமம் தரித்து கொண்டு இருக்கிற நகரம் குறிக்குது பாபிலோன். சரி, இப்போ பாபிலோன் மேலே தேவன் என்ன பண்ணுவார் இங்கே சொல்கிறாருன்னா, அவர் தீமை கொண்டு வர தோக்குவார் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஐ வில் பிகின் டு பிரிங் ஈவில் இங்கே சொல்கிறார். இப்போ இந்த என்ன இந்த தீமை அவர் கொண்டு வருவார், என்ன இந்த தீமையை அவர் தோக்குவார் நம்ம பார்க்கும்போது கூட அவர் சொல்கிறாரு, இது வந்து ஒரு பட்டயம் ஏதோ பூமியின் எல்லா இருக்கிற குடியிருக்கிறவங்க மேலே கொண்டு வரும். வசனம் தொடரலாம். தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் எல்லா குடியிருக்கல் மேலும் நான் பட்டயத்தை கொண்டு வரேன். ஸோ இந்த காரியத்தை இது பார்க்குறோம்னா, அந்த நாமத்தை தரித்து கொண்டு இருக்கிற நகரத்தின் மேல் இருக்கிற தேசங்கள் பாதிக்கப்படும். ஆனால் அவங்க பாதிக்கப்பட்டது மட்டுமில்லை, பூமியின் எல்லா இருக்கிற குடியிருக்கல் முழு உலகமே பாதிக்கப்படும். நம்ம ஆலோசனை கொடுத்தோம். இது தான் வந்து என்ன குறிக்கிறது நம்ம பார்க்கணும்னா, இது குறிக்குது இந்த COVID-19 இருக்கிற இந்த கொள்ளை நோய். ஆனால் தீமை வந்து என்ன? தீமை வந்து தோக்குது. தேவன் சொல்கிற, நான் தீமை தோக்குவோம். யார் மேலே? என் நாமத்தை தரித்து கொண்டுட்டு இருக்கிற நகரத்தின் மேல். அந்த தீமை என்ன குறிக்குதுன்னா, அது நம்ம பார்க்குறோம், அது COVID-19னால சாவ், அது கிடையாது, அது தீமை கிடையாது. COVID-19 இருக்கிற கொள்ளை நோய், அது தீமை கிடையாது. தீமை என்னன்னா நம்ம பார்க்கணுங்கன்னா, தீமை குறிக்குது இந்த COVID-19 இருக்கிற கொள்ளை நோயினால, இந்த பாதிப்புனால வருது இந்த கிறிஸ்து மண்டலத்தின் தேசங்கள் மேலே பயங்கரமான இருக்கிற நம்ம பார்க்குறோம் பொருளாதாரம் இருக்கிற சேதம். பயங்கரமான பொருளாதாரம் இருக்கிற சேதம் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த இருக்கிற விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இது நம்ம தெரியும். ஃபஸ்ட்டு யூரோப்புடைய இருக்கிற தேசங்கள், இட்டாலி, ஸ்பெயின், ஃப்ரான்ஸு,
அப்புறமா இங்கிலாந்து, அப்புறமா நம்ம பார்க்குறோம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இது பற்றி பேசுகிறதுக்கு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் எல்லாரும் நல்லா தெரியும், டெய்லி டிவியில், நியூஸ் பேப்பர்ஸில் இது தொடர்ந்து வெளிப்பட்டுட்டே தான் இருக்கிறது. ஆனால் நல்ல ஞாபகம் வைங்க, தீமை இங்கே வந்து கொள்ளை நோய் இல்லை. இந்த தீர்க்கதரிசன வசனம், ஆமாம், இந்த கொள்ளை நோய் வழியாய் வெளிப்படுது அந்த தீமை. அந்த தீமை என்ன நம்ம பார்க்கணும்னா, அந்த கொள்ளை நோயினால் வந்துக்குது இந்த பொருளாதாரம் ரீதியான இருக்கிற அந்த கடன் சேதம். இதுதான் விஷயத்தை இங்கே நம்ம பார்க்குறோம். அந்த இருக்கிற பட்டயத்தை இந்த எல்லா பூமியின் குடியிருக்கிறவர்கள் மேலே நம்ம பார்க்குறோம். இது தெரியும், நம்ம பார்க்குறோம். இந்த இருக்கிற COVID-19 இருக்கிற கொள்ளை நோய் இது முழு உலகம்க்கு வந்து இது பரவி போயிட்டுருக்குது. முழு உலகம் பாதிக்கப்பட்டுருக்குறாங்க. நிறைய பேர் அந்த செத்துட்டுருக்குறாங்க. ஆனால் நிறைய பேர் கூட பொருளாதாரம் ரீதியில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கூட நம்ம பார்க்குறோம். 32வது வசனத்துக்கு போகலாம். 32 எரேமியா 25:32. இதோ ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்பும், பூமியின் எல்லைகளிலிருந்து மகா புசல் எழும்பும். இந்த வசனம் பேசுது எப்படி நம்ம பார்க்கணும்னா, இது பரவுது. எப்படி பரவுதுன்னா, தேசத்துக்கு பரவின் போது தான். அதுதான் ஒரு இன்னொரு ஃபீச்சர் நம்ம பார்த்துருக்குறோம். கோவிட்-19 இது வரைக்கும் யாருமே இப்படி பார்க்கல. தேசத்துக்கு பரவுது நிலை வந்து முழு லவதோக்கிய காலகட்டத்தில் வந்து எதுக்கு சொல்ல முடியாது. வெறும் இந்த COVID-19க்கு நம்ம இந்த தேசத்துக்கு பரவின்னு இருக்கிற காரியமே ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லலாம் தான் பார்க்குறோம். நம்ம நல்லா தெரியும் ஏன் இந்த காரியத்தை இப்படி நடக்குதுன்னா, நம்ம பார்க்குறோம் தேவன் ஜெப்பனியா 3:8 சொல்கிற விதமாக எப்படிப்பட்ட உலகத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம்னா, ஒரு கூட்டி சேர்த்துட்டு இருக்கிற உலகத்தம். இதுக்கு இங்கிலீஷில் வந்து குளோபலைஸ்ட் வேர்ல்டு. வசனத்தில் வாசிக்கலாம். ஜெப்பனியா 3:8. ஆகையால் நான் கொள்ளையாடு எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும். ஜாதிகள் ராஜ்யங்கள் கூட்டுவோம். குளோபலைஸ்ட் வேர்ல்ட். தமிழில் வந்து உலகம் மயமாக்கப்பட்ட உலகம். உலகம். இது தான் வந்து நம்ம பார்க்குறோம் 1874 முதல் கொண்டு நடந்து கொண்டே இருக்கிற தேவனுடைய வேலை. இதனால் வந்து என்ன பார்க்குறோன்னா, எல்லா தேசங்கள் வந்து இப்போ வந்து இன்னொரு தேசத்துக்கிட்ட தொறுப்பு, வியாபாரம், பிரயோஜனம், லாபம், ஒருத்தருக்கு இங்கே அங்கும் ஓடி ஜனங்களை வந்து பயணத்தில் அந்த ஏரோப்ளேன் இருக்கிற விதத்தில், ட்ரெயின் விதத்தில், பஸ் விதத்தில், ஸோ தேசத்துக்கு பரவுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த கொள்ளை நோய் ஆரம்பித்து வூஹான் சொல்லப்பட்ட பட்டணம், இது பூமியின் கடையாந்திரத்தில் சைனா, அங்கிருந்து ஆரம்பி அது எப்படி தேசத்துக்கு பரவி போயிட்டுருக்குது. ஆனால் நம்ம நல்லா ஞாபகம் வைக்கணும், இந்த 32வது வசனம் சொல்லுது, ஒரு பெரிய பூசல் எழும்புவோம். நம்ம பார்க்குறோம் தேவன் சொல்கிறாரு, அந்த பெரிய பூசல் இது COVID-19 கிடையாது. அந்த பெரிய பூசல் குறிக்குது அந்த வரப்போகுது. இந்த தீமை கொண்டு போகிறது. இந்த முடிவில் என்ன கொண்டு போகுதுன்னா, நம்ம பார்க்கணும்னா மகா உபத்திரவம் காலம், சுழல் காற்று தான் இங்கே நம்ம பார்க்குறோம். சகோதரர் ரசல் வந்து சொல்கிறாரு, தி கிரேட் டைம் ஆஃப் என்ஆர்கி 5845 ரீப்ரிண்ட் 5845. ஸோ இங்கே வந்து நான் தீமை கொண்டு வர துவக்கம், இந்த தீமை கொண்டு வர்றது தோக்கிறது தான் இங்கே நம்ம பார்க்குறோம் குறிக்கிறது. இந்த குறிக்குது இந்த COVID-19 இருக்கிற கொள்ளை நோய் தான் நம்ம ஆலோசிக்கிறோம் சகோதரிகளை. அடுத்த வசனம் நம்ம பார்த்தோம் இந்த விஷயத்தை. ஏசாயா 26வது அதிகாரம் வசனம் 20-21. என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள். இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும். ஸோ இங்கே 26ஆம் அதிகாரம் ஏசாயா 20வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது சினம் கடந்து போகிற வரைக்கும்
உள்ளோ ஒளிந்து நிறுங்க. இங்கே வந்து கர்த்தர் பேசுகிறத தான் இங்கே பார்க்குறோம். ஸோ அந்த இருக்கிற விஷயம் கொஞ்சம் காலம் திருப்பி வாசிக்கிறேன். என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து போ. சினம் கடந்து போகிற வரைக்கும் பாருங்க. இந்த வசனத்தோடு இருக்கிற பிப்ளிக் கமெண்ட்ஸ் பார்த்தோன்னா இது அடியாள பார்வையில் பிரதர் ரசல் பேசுகிறார். ஏதோ வந்து 1874 பாபிலோன்லேருந்து வெளியே வர்றது அழைப்பு பற்றி பேசுகிறாரு, எப்படி கூட்டி சேர்க்கறது கம்ப்ளீட்டாக சபை. ஆனால் இரண்டாவது வந்து இந்த சினம் குறித்து, இந்த கொஞ்ச காலம் குறித்து நேரடியாக பார்வையில் பேசுகிறார். இப்போ நேரடியாக பார்வையில் இது கொஞ்சம் நேரம் பற்றி பேசும்போது, இந்த இருக்கிற சினம் பற்றி பேசும்போது நம்ம பார்க்குறோம். பிரதர் ரசல் பிப்ளிக்கல் கமெண்ட்ஸில் பேஜ் 252 சொல்கிறாரு, as this shall be the sharpest, so shall it be the shortest persecution of them all, but true believers shall be preserved till the calamity be overpassed. இது வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்கும், ரொம்ப கடினமாக இருக்கும் உபத்திரவம். ஆனால் உண்மையான விசுவாசிகள் பாதுகாக்கப்படும். இங்கே பிரதர் ரசல் எழுதுகிறார். இந்த இருக்கிற சினம் இது நம்ம பார்க்குறோம். அவர் சொல்கிறார், இந்த இருக்கிற சினம், இந்த இருக்கிற இந்த இருக்கிற நடக்கிற அழிவு, இது வந்து உண்மையான விசுவாசிகள் இதுக்குள்ளே கலந்துட்டு இருக்குவாங்க அப்படி எழுதுறார். ஆனால் இது வந்து அவர் சொல்கிறாரு மகா உபத்திரம் காலம் கிடையாது. மகா உபத்திரம் காலம் இது பற்றி பேசினா உண்மையான விசுவாசிகள் மாம்சத்தில் உயிரோடு இருக்க மாட்டாங்க. சரி சகோதரிகளை, இந்த வசனத்தோடு இருக்கிற மேலே தியானம் பண்ணும்போது நம்ம எப்படிப்பட்ட முடிவுக்கு போனோம்? முழு இருக்கிற லவோதிக்கேயா சபை காலகட்டத்தில் 1874 இந்நாள் வரை சரித்திரம் பார்க்கும்போது எந்த சம்பவம் ஆயிடுச்சு இந்த COVID-19 கொள்ளை நோய் மாறி எங்கே எல்லா விசுவாசிகள் பாதிக்கப்படுற அளவுக்கு உள்ள போய் சினம் கடந்து போகிற வரைக்கும் ஒளிந்துட்டிரு. எந்த சமயத்தில் இப்படி ஆயிடுச்சு? முதலாம் உலகத்தின் போரில் ஆயிடுச்சா? இரண்டாம் உலகத்தின் போரில் ஆயிடுச்சு? ஆயிட்டு இருக்கலாம் யூரோப்பில். ஆனால் முழு உலகம் இல்லை. இது முழு உலகம் பாதிக்கப்படுற அளவுக்கு முதலாவது வேசை இப்படி நடக்கிறது நம்ம பார்க்குறோம். இதனால தான் நம்ம வந்து இந்த காரியத்தை குறித்து பேசும்போது சிந்திக்கும்போது கணக்கு என்ன தெரியுதுன்னா, இது COVID-19 இருக்கிற கொள்ளை நோய் சம்பவம் பற்றி தேவன் இங்கே பேசுகிறார். இந்த சினம் இது வந்து இந்த COVID-19 இருக்கிற கொள்ளை நோய். ஆனால் இந்த இருக்கிற சின்னம் குறித்து சகோதரர் ரசல் கமெண்ட்ஸ் கொடுக்குற ரீப்ரிண்ட் நம்பர் என்ன தெரியுமா? 2020. உண்மையாக இது விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரீப்ரிண்ட் 2019 2021 வரை தயவுசெய்து படிங்க. அங்கே ரொம்ப ஆழமான விஷயங்கள் சகோதரர் ரசல் பேசுகிறார் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் குறித்து மற்றும் வரப்போகிற நாட்கள் குறித்து. இப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இந்த வசனம் இப்படி இருந்தாவேங்க. ஒருவேளை வந்து இந்த சின்னம் தான் இந்த COVID-19 இருக்கிற கொள்ளை நோய் இருந்தனா, இந்த தீர்க்கதரிசன வசனம் சொல்லுது கொஞ்சம் காலம். அந்த கொஞ்சம் காலம் தான் இது இருக்கும். இது கடந்து போவோம் வேற சொல்லுது. ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க இல்லைங்களா, இந்த வந்து இருக்கிற இந்த COVID-19 இது முடியுமா, எப்போ முடியும்? இதெல்லாம் இதுக்கு பதில் இந்த வசனத்துலேருந்து நம்ம எடுத்தாவேங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? கொஞ்சம் நேரம் கடந்து போவோம். இதுதான் இந்த வசனம் சொல்லுது. நீ என்ன இருக்கும், 10 வாதை மோசை வழியாய் தேவன் கொண்டு வரும்போது ஃபாரோன் மேலே, எகிப்தின் மேலே தேவன் சுவாசம் விடுவார். அப்படியே அது கடந்து போயிடும். தேவன் விரும்பிட்டா அவர் எப்போ வேணும் இது கடந்து வைக்கலாம். கண்டிப்பாக இந்த வசனத்தின்படி பார்த்தாக்கா நமக்கு ஒரு யோசனை வரலாம். ஓஹோ, அப்போ இந்த வசனம் ஒரு வேளை இது COVID-19 பற்றி பேசுகிறதுனா இது கொஞ்சம் நேரம் பற்றி பேசியிருக்குது, கடந்து போகுது பற்றி பேசியிருக்குது. அப்போ உலகத்தோடு இருக்கிற ஞானிகளுக்கு இது பற்றி தெரியாது, இந்த வசனம் தெரியாது. இந்த விஷயம் வந்து அவங்க இந்த பார்வை அவங்கக்கிட்ட இல்லை. அவங்களுக்கு இது கடந்து போகிறதுக்கு பார்வை அவங்க கணக்கு தெரியுதே இல்லை. நிறைய பேர் சொன்னாங்க இது இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து இந்த வசனத்தை வச்சு தியானம் பண்ணும்போது ஒரு வேளை இந்த விஷயம் இது COVID-19 குறிச்சிட்டு இருந்தேன்னா தேவன் இங்கே சொல்கிறார் இது கடந்து போவோம். இது கொஞ்சம் நேரம் வந்து மாத கணக்கா, ஒரு வருஷம் அழுவா, ஒரு வருஷம் கொஞ்சம் மேலேயா தெரியல, அது நம்ம பார்க்கணும்.
ஸோ சகோதர சகோதரிகளை, தோ இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது யூரோகிலிதோன் COVID-19 ரொம்ப தெளிவாக காமிக்குது. பேர் பாரு, யூரோ கிலிதோன். யூரோ ஏன்னா இந்த இந்த இருக்கிற கொள்ளை நோய் கொண்டு வர நோக்கம், முக்கியமான நோக்கம் என்னன்னா, இந்த கிறிஸ்து மண்டலம் தேசங்களுக்கு பொருளாதாரம் ரீதியில் கடினமான இருக்கிற சேதம் நடக்கணும். இதுக்குத்தான் இந்த யூரோ கிலிதோன் நம்ம பார்க்குறோம், நோக்கமாக இருக்கிறதா இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த யூரோ கிலிதோன் பேர், யூரோ கிறிஸ்து மண்டலம், இதெல்லாம் விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது தோ இது எரேமியா 25 பார்க்குறோம், ஏசாயா 26 கூட இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ ஞாபகம் வைங்க, இந்த கொள்ளை நோயோடைய இருக்கிற அழிவு வியாதி அல்ல. இந்த கொள்ளை நோயோடு இருக்கிற அழிவு உயிர்களுடைய இருக்கிற உழைப்பில். இந்த இருக்கிற முக்கியமான இருக்கிற அழிவு என்னன்னா, இந்த பொருளாதாரம் ரீதியோடு இருக்கிற முறிவு மற்றும் சேதம். இது தான் நம்ம பார்க்குறோம், பெரிய இருக்கிற காரியம் நம்ம பார்க்குறோம். சரி, இரண்டாவது ஆவிக்குரிய பாடம் என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம்னா, இந்த நடந்து கொண்டு இருக்கிற COVID-19 கொள்ளை நோயில் ஒரு வசனம் நம்ம கண்களுக்கு முன்னாடி வரும். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். வெளிப்படுத்தல் 7:3. நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். இந்த வசனம் நம்ம கண்களுக்கு முன்னாடி வருது. இங்கே இந்த வசனம் சொல்லுது, முத்திரைக்கப்படுதல் நடக்கும். நாம் நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரங்கள் அவங்களுடைய நெற்றியில் முத்திரிக்கணும். ஜீவனுள்ள தேவனுடைய இருக்கிற முத்திரைக்கோல் இந்த தூதன் கையில் இருக்குது. இந்த தூதன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகையில் இது முத்திரிக்கணும். ஆனால் முத்திரிக்க தீரும் அளவும் பூமியின் மேலும் சமுத்திரத்தின் மேலும் மரங்கள் மேலும் சேதப்படக்கூடாது. இப்போ பூமி, சமுத்திரம், மரம் சேதம் வந்தானா அந்த முத்திரைக்கப்படுதல் முடிஞ்சிருக்கணும். இப்போ இந்த முத்திரைக்கப்படுதல் பற்றி பேசணும்னா அது ஒரு தனி வேற சப்ஜெக்ட். நம்ம இந்த சப்ஜெக்ட் இந்த சத்தியத்தோடைய ப்ரெசன்டேஷனில் நம்ம என்ன விஷயத்தை ப்ரெசன்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்னா, புது சிருஷ்டியுடைய முடிவில் 2 முடிவு வரணும். ஆவியின் ஜனப்பித்தல் முடிவு, பிற்பாடு ஆவியின் பிறப்பத்தலுடைய முடிவு. இதுதான் 2 கதவுடைய அடைப்பு. இப்போ முத்திரைக்கப்படுதல் ஆழமாக பார்க்கும்போது அது நெற்றிக்கு இருக்குது, அப்புறமா இருதயத்துக்கு இருக்குது. அது ஒரு விஷயம் இருக்குது, இல்லைன்ட்டு இல்லை. அதை பற்றி நம்ம பேசலை. நம்ம பேசின்னு இருக்கிற விஷயம் அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த வசனம் வெளிப்படுத்தல் 7:3, இந்த நெற்றியில் முத்திரைக்கப்பட தீரும் அளவும் சேதப்படக்கூடாது பூமியும் சமுத்திரத்தையும் மரங்கள். பூமி குறிக்கிறது நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளை. பூமி நம்ம பார்க்குறோம் குறிக்கிறது அமைப்புகள். சமுத்திரம் குறிக்கிறது ஜனங்கள் தீமையின் அனுமதியில். மரங்கள் குறிக்கிறது விசுவாச வீட்டார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் முடிவெடுங்க, அந்த செய்தப்பட்ட நிலை போய்கொண்டின்னு இருக்கிறதா இல்லையா? மார்ச் மாதத்துலேருந்து இல்லையா? இப்போ பூமி, சமுத்திரம், மரங்கள் கூட செய்தப்பட்ட நிலைக்குள்ளே போயிட்டு இருக்குது மார்ச் மாதத்துலேருந்து. ஆமாவா இல்லையே? நீங்கள் முடிவு பண்ணுங்க. இப்போ இந்த வசனம் என்ன காமிக்கிறது? கண்ணுக்கு தெரிகிற ஒரு கண் தொற்கிற மாதிரி அடையாளம் காமிக்கிறது. தோ இந்த வசனம் நிறைவேற்றிருக்குது. இந்த முத்திரைக்கப்படுதல் ஏதோ 1,44,000 எண்ணிக்கை தேடுது. இது முத்திரைக்கப்படுதல் நிறைவேற்றிருக்கிறது. இந்த காரியத்தை இந்த இடத்துல இங்கே நம்ம பார்க்கிறோம். இந்த யூரோ கிலிதோன் இருக்கிற புயல், இந்த இருக்கிற அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த யூரோ கிலிதோன் இருக்கிற புயல் எப்போ வருது நம்ம பார்க்கணும்னா, இதுக்கு முன்னாடி நடக்குது. நல்லா துறைமுகம் என்பது ஊர், ஃபேர் ஹேவன்ஸ், எங்கே நம்ம பார்த்தோம் ஆவியின் ஜனப்பித்தல் அங்கே முடியுது.
ஆவியின் ஜனப்பித்தல் முடிச்ச பிற்பாடு கொஞ்சம் நேர பின்பு சம்பவிக்கிறது இந்த யூரோகிலிதோன் இருக்கிற கடன் காற்று, இந்த இருக்கிற புயல். நீங்கள் வசனம் பாரு, சத்தியம் பாரு. நீங்கள் நம்ம ஏதோ நாம் ஏதோ ஒரு விஷயம் சொல்லின்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. வசனத்தை பாருங்கள், வசன ப்ரெசன்டேஷன் பாருங்கள், எப்படி இந்த காரியத்தை வெளிப்பட்டு இருக்கிறது. ஸோ சகோதரிகளை ஞாபகங்க, இது கடன் காற்று, இந்த இருக்கிற புயல் யூரோகிலிதோன், இது சூழல் காற்று கிடையாது. இன்னும் உபத்திரம் காலம் தான் போயிட்டு இருக்குது. மகா உபத்திரம் காலம் இன்னும் வரல. இந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது இதுதான் இரண்டாவது இருக்கிற ஆவிக்குரிய பாடம் நம்ம பார்க்குறோம். இந்த யூரோகிலிதோன் இருக்கிற புயல் நமக்கு கண்க்கு தெரிகிற அடையாளம் என்ன இருக்குன்னா, ஆவின் ஜனப்பித்தலுக்கு முடிவுக்கு பின்னாடி இது விஷயம் நடக்குது. எனக்கா நல்லா துறைமுகம் என்பது ஊர் ஃபேர் ஹேவன்ஸில் தான் அங்கே நம்ம பார்த்தோம் ஆவின் ஜனப்பித்தலுடைய முடிவு. இதுக்கு பின்னாடி நம்ம யூரோகிலிதோனுடைய அர்த்தம் நம்ம பரிந்து பேசின்கிறோம். அது என்ன நம்ம பார்க்கணும், இது COVID-19 இருக்கிற கொள்ளை நோய். ஸோ இப்போ இந்த COVID-19 இருக்கிற கொள்ளை நோய் குறிக்குது ஆவின் ஜனப்பித்தலுடைய முடிவுக்கு பின்னாடி சம்பவம். இதோ வெளிப்படுத்தல் 7:3 சொல்லுது, அந்த 144,000 முத்திரிக்க தீரும், நெற்றியில முத்திரிக்க தீரும் அளவும் இந்த பூமியின் மேலும் சமுதிரத்தின் மேலும் மரங்கள் மேலும் சேதுப்படக்கூடாது. மூன்றாவது இருக்கிற பாடத்துக்கு இப்போ நம்ம போகலாம், ஆவிக்குரிய பாடம். அந்த மூன்றாவது பாடம் என்ன பார்க்கணும், இங்கே இந்த இருட்டு, இந்த இருட்டு சூழல் யூரோகிலிதோனுக்கு பின்னாடி இந்த இருட்டு சூழல் காண்பிக்கிறது இன்னொரு விஷயம் ஆவிக்குரிய வகையில். எகிப்தின் தேசத்தில் 10 வாதைகள் பயன்படுத்திட்டார் மோசே. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளியே கொண்டு வரதுக்கு 9வது வாதையில் இருட்டு சூழ்நிலை வெளிப்பட்டுச்சு. 9வது வாதை வாசிக்கலாம். யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம் இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. அன்பு சகோதரிகளை, 9வது இருக்கிற வாதையில் இந்த மாதிரி நேரடியான இருட்டு முழு எகிப்தின் தேசத்தில் வந்துச்சு. அந்த இருட்டில் 3 நாள் தொடர்ந்து யாருமே ஏஞ்சிக்கல, யாரை ஒருத்தர் முகம் பார்க்கல. ஒரு விதமான லாக்டவுன், குவாரண்டைன். சரி, இந்த இருக்கிற இருட்டு, 9வது இருக்கிற வாதையோட இருட்டு ஏதோ நம்ம இப்போ பார்க்குறோம். இங்கே யூரோகிலிதோனுக்கு பின்னாடி இங்கே அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் காண்பிக்கிறது பெரிய இருட்டு. இது விஷயம் நம்ம எப்படி எடுக்கணும் கேட்டாக்கா, நம்ம ஞாபகம் வைக்கணும், இந்த 10 வாதைகள் எகிப்தில் மோசே பயன்படுத்திட்டார் இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை பண்ணுறதுக்கு. எகிப்திலேருந்து இந்த 10 வாதைகள் நிழல், இதோடைய நிஜம் நம்ம பார்க்கும்போது கடைசி 3 எக்காலங்கள், 5வது எக்காலம், 6வது எக்காலம், 7வது எக்காலம், முதல் 3 வாதை நிஜத்தில் மற்றும் 7 கலசங்கள் ஏதோ நம்ம வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தில் காணப்படுது. ஸோ இது 9வது இருக்கிற வாதை நிழல்ல இது குறிக்கணும் 6வது கலசம் நிஜத்தில். 6வது கலசம்ல நம்ம பார்க்கணும் இந்த இருட்டுடைய அர்த்தம் என்ன வருது. 6வது இருக்கிற கலசம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 16ஆவது அதிகாரம் வசனம் 12-14 வரை. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாக்கும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும்
கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலுமிருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். அவைகள் பூமி எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 12-14 அந்த ஆறாவது கலசம் ஊற்றும் போது ஐப்ராத்திஸ் நதியின் தண்ணீர்கள் எல்லாமே வந்து நம்ம பார்க்குறோம் வறண்டு போகிறது. அப்புறமா கிழக்கு திசையிலேருந்து ராஜாக்கள் வருகைக்கு ஆயத்தமாகணும். அப்புறம் நம்ம பார்க்குறோம் அந்த வசனம் சொல்லுது இந்த மாதிரி வந்து தவளைக்கு ஒப்பான இருக்கிற அசுத்தாவி அதெல்லாம் விஷயங்கள் அங்கே நம்ம பார்க்குறோம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இந்த 2 விஷயம் என்ன நம்ம பார்க்கணும் இந்த இருக்கிற 16ஆம் அதிகாரம் 12வது வசனம்னா தண்ணி ஏப்ராத்திஸ் நதி கம்ப்ளீட்டாக அந்த எல்லா தண்ணீர் வந்து வறண்டு போகிறது. அந்த வறண்டு போகிறது விஷயம் வந்து அது என்ன காரியம் குறிக்கிறது கேட்டாக்கா நம்ம பார்க்கணுன்றது ரசல் பிப்ளிக்கல் கமெண்ட்ஸில் பேஜ் 872வது பேஜில் என்ன சொல்கிறேன்னா த வாட்டர்ஸ் தேர் ஆஃப் ட்ரைட் அப் த வாட்டர்ஸ் ஆஃப் தட் ரிவர் சிக்னிஃபை ரெவென்யூஸ் ஃப்ரம் ஆல் நேஷன்ஸ். எல்லா தேசத்துலேருந்து வெளிப்படுது அந்த பைசா வருவாய் இது தான் வந்து இந்த தண்ணீர். அப்போ தண்ணி வறண்டு போகிறது குறிக்குது அந்த பைசா வருவாயுடைய நிற்க வைக்கிறது. இது வந்து நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் விஷயம் என்ன பார்க்கணும்னா த டர்னிங் aside of the waters would represent the alienation of the people and the alienation of the people would be indicated by their withholding of financial support. அப்போ அந்த தண்ணீர்கள் திருப்பி ஊடுது அந்த காரியத்தை சகோதரர்கள் என்ன சொல்கிறேன்னா இது காமிக்கிறது ஜனங்கள் வந்து அவங்கள திருப்புறாங்க இந்த அமைப்புகள்லேருந்து. அவங்க வந்து ஒதுக்கின்னு இருக்கிறதுனால ஜனங்கள் ஒதுக்கின்னு இருக்கிறதுனால அவங்களுடைய இருக்கிற பணம் ஆதரவு ஏதோ வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அமைப்புக்கு அது வந்து நிற்க வைக்கிறாங்க. ஸோ இப்போது இது விஷயம் என்ன காமிக்குதுன்னா இது காமிக்குது பணம் குறைவு, பெரிய பணம் குறைவு நடக்கத்தான் இங்கே நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல காமிக்குது. ஸோ இந்த பணம் குறைவு விஷயம் தான் இங்கே சகோதரர்கள் வந்து இந்த 6வது இருக்கிற கலசத்தோடு இருக்கிற காரியத்துக்கு கொடுக்குறார். ஸோ அந்த இருட்டு இந்த யூரோகிலிதோன் புயலுக்கு சம்பவத்தின் மத்தியில் நடக்கிறது அந்த இருட்டு. இந்த விஷயம் என்ன காமிக்கிறதுனா இந்த காமிக்கிறது COVID-19 இருக்கிற கொள்ளை நோயினால் வருது பெரிய அளவிலான இருக்கிற பொருளாதாரம் இருக்கிற சேதம். இந்த பொருளாதாரம் பெரிய அளவுக்கான இருக்கிற சேதம் பாதிக்கப்படுது எங்கன்னா கிறிஸ்து மண்டலத்தில் அதிகமாக இது வந்து எங்கே பாதிக்கப்படுது நம்ம பார்க்கணும் பாபிலோனுடைய வருவாய் இப்போது பயங்கரமாக பாதிக்கப்படுவோம். அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற வருவாய் வந்து நிற்க வைக்கும். அந்த நிற்க வைக்கிறதுனால என்னெல்லாம் ஆகும் கேட்டோன்னா நம்ம பார்க்குறோம் வசனம் சொல்லுது கிழக்கு திசையிலேருந்து ராஜாக்களுடைய வருகைக்கு ஆயத்தமாகும். இப்போ நம்ம கிழக்கு திசை ராஜாக்களுடைய வருகை சொன்னோன்னா கிழக்கு திசை ராஜாக்கள் யார் இங்கே நம்ம பார்க்கும்போது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். கிழக்கு திசை சூரியன் உதிக்கிற திசை. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். ஸோ நீதியின் சூரியன் உதிக்கும் குறிக்கிறது நமக்கு தெரியும். கிறிஸ்து வெளியரங்கமாய் அப்போகலிப்சிஸ் நிலையில் வெளிப்படுவது முழு உலகத்தில். நீதியின் சூரியன் குறிக்கிறது கண்க்கு தெரிகிற ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல். இப்போ இந்த 6வது இருக்கிற கலசத்தில் வந்து என்ன சொல்றதுன்னா கிழக்கு திசையிலேருந்து ராஜாக்கள் வருகைக்கு ஆயத்தமாகணும். அப்போ இது என்ன அர்த்தம் புரியணும்னா நம்ம புரியணும் 6வது இருக்கிற கலசத்தின் காலத்தில் நம்ம இருக்கிறோம். 6வது கலசம் நிறைவேற்றிட்டு இருக்கும்போது
ரொம்ப ரொம்ப பக்கமாக வந்துட்டு இருக்கிறோம் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்துக்கு. ரொம்ப பக்கமாக வந்துட்டு இருக்கிறோம் நீதியின் சூரியன் உதிக்கிற நேரம். ரொம்ப பக்கமாக வந்துட்டு இருக்கிறோம் அந்த கிறிஸ்து முழுவதும் மகிமை ஆக்கிறது. இதுதான் முடிவு நம்ம தெளிவாக இங்கே பார்க்குறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43வது வசனம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இதுதான் விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அந்த இருக்கிற கிழக்கு திசையிலேருந்து ராஜாக்கள் வருகைக்கு ஆயத்தம் பண்ணுறது 6வது இருக்கிற கலசம் விஷயம் இங்கே பார்க்குறோம்.